ஹே காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்னென்ன ஃபிஷ்ஷஸ்க்கு என்னென்ன ஃபீட் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பெல்லட்ஸ் ஃபீடிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் மிச்சம் ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் நான் அதெல்லாம் வந்து அது தனி வீடியோவாக போடுறேன். ஸோ என்ன பெல்லட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஃபீட் பண்ணுறோம் மட்டும் பார்த்துடலாம். இப்போ எடுத்ததும் நம்ம கோல்ட் ஃபிஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு 2 கோல்டு. இது எல்லாத்துக்குமே நம்ம பெல்லட்ஸில் வந்து ஆப்டிமம் பெல்லட்ஸ் அதுதான் யூஸ் பண்ணுறோம். வேறு எதுவும் போடுறதில்ல. லைக் ட்ரை வார்ம்ஸ், ப்ரொக்கோலி, வெஜிடபிள்ஸ், பனானா, ஆப்பிள், லைக் தட் அந்த மாதிரி போடுவோம். பெல்லட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது தான் போடுவோம், ஆப்டிமம் தான் போடுறேன். உங்களுக்கு இதோட நல்லா ஏதாவது ப்ரோட்டீன் ரிச் பெல்லட்ஸ் தெரிஞ்சு நல்லா க்ரோத் இருக்குது, நல்லா கலர் வந்து பாப்பப் ஆகியிருக்குன்னா அதுவும் சொல்லிங்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் சம்டைம்ஸ் ஃப்ளேக்ஸ் கூட ஃபீட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே பசியில் இருக்காங்க, ஃபீட் பண்ணிடலாம். இந்த க்ரோத், இதோட வென் க்ரோத் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த கோல்ட் ஃபிஷ். ஸோ போதும் இது இப்போதைக்கு. இதில் இருக்கிறது எல்லாமே சைஸ் பெருசு தான். ஸோ நிறையவே ஃபீட் பண்ணலாம். ஆனால் ஒரே டைமில் நிறைய ஃபீட் பண்ணக்கூடாது. அப்பப்போ நீங்கள் 3 to 4 times 5 times கூட ஃபீட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் சேஞ்சும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து வேறு ஃபீட் பண்ணணும், அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம். இப்போ கோல்ட் ஃபிஷ் முடிஞ்சிச்சு. வெளியில் இருக்க கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கும் பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே வச்சுருக்கேன். இது வந்து எல்லா கோல்ட் ஃபிஷ் டப்பு. இதில் வந்து டைகர் கோல்ட் ஃபிஷ் இருக்குது. நான் இதில் என்னென்ன கோல்ட் ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு தனி வீடியோ போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துருக்கு லைட்டு. இது லைட் நல்லா வந்து முடிக்கிட்டு பேசாமல் இதை ஃபுட்டாக போட்டுடலாமா? வேணாம், ஈரக்கையை விட அப்படியே வைக்க வேணாம், கொஞ்சமாக ஃபீட் பண்ணுவோம். இதில் நிறையவே வச்சுருக்கேன் கோல்ட் ஃபிஷ். ஸோ நிறைய ஃபீட் பண்ணுறதுல தப்பில்லை. ஏன்னா அவ்வளோ கோல்ட் ஃபிஷ் இருக்குது. இந்த டைகர் செம்மையாக இருக்கும். இது பெரிய டப்பு தான், ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம இது எல்லாத்தையும் தனி டேங்க்கில் மாற்றணும். இப்போ இடம் இல்லை, ஒரு வேலை வீட்டில் போயிட்டுருக்காது. முடிஞ்சதும் இதெல்லாம் நான் தனி டேங்க்கில் போடுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பிளான் இருக்குது, என் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். இதில் கோல்ட் ஃபிஷஸ் இருக்குது. இது வந்து மெடிக்கேஷனில் இருக்குது. 2 கோல்ட் ஃபிஷ் இருக்குது இதில். ப்ரூக்கின் ஒன்று, அண்ட் தென் கேலிகோ வெரைட்டியில் ஒன்று. இதுக்கும் ஃபீட் பண்ணிடலாம். இதில் 2 பேருன்றனால கொஞ்சமாக மட்டும் ஃபீட் பண்ணிட்டு முடியும். இது மெடிக்கேஷன் முடிஞ்சிச்சுன்னா இதில் விட்டுருவேன். அதுக்கப்புறம் இதில் வந்து செப்பரேட் பண்ணணும். இப்போதைக்கு டெம்ப்ரரியாக வச்சுருக்கேன். ஸோ செப்பரேட் பண்ணுறப்போ நான் அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு 2த்துக்கு தான் ஃபீட் பண்ணியிருக்கோம். ஆப்டிமமோட வேலை அவ்வளோதான். 3 இந்த டப்பு ஒரு டேங்குக்கு ஃபீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எதை ஃபீட் பண்ணலாம்னா டெட்ராபைட்ஸ். இது டயோபைட்ஸு, டயோப்ரான். இது வந்து சிங்கிங் பெல்லட்ஸ். இது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த ஃபுட்டுக்கு எப்படி ஆப்டிமம் போட்டதில் ஒன்று கூட காணும், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டுச்சுங்க. ஏன்னா இதில் அத்தனை இருக்குது பெருசாக. சரி, ஓகே. இப்போ டெட்ராபைட்ஸ் இது வந்து சிங்க் ஆகிடும். நீங்கள் ஃபீட் பண்ணும்போது பெல்லட்ஸ் வந்து அடியில் போகும். வாட்டர் டாப்பில் மட்டும் இல்லாமல் கீழே போகுது பார்த்தீங்களா, அந்த பெல்லட்ஸ் மாதிரி இல்லாமல். இதெல்லாம் வந்து டிஸ்கஸ்க்கு போடுறது. ஸோ நான் இதை வாங்கி ஏஞ்சலுக்கு போட்டுட்ருக்கேன். டைகர் லோச்சஸும் இருக்குது இது இல்லை, அதுங்களும் இதை சாப்பிடும் சம்டைம்ஸ் கீழே போயிடுச்சுன்னா. ஏஞ்சல் 2 இருக்குது, ஸ்ட்ரைப்டு ஏஞ்சல். இதை லைட் செட்டப்புக்கு கொடுக்க முடியல. நான் இப்போது கீழேருந்து இது எல்லாத்தையும் மேலே ஷிஃப்ட் பண்ணனால எதையுமே ஒழுங்காக பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக தான் வச்சுருக்கேன். ஏஞ்சல் இதை சாப்பிட்டோம். இது டெட்ராபைட்ஸை நம்ம மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கும் போடுறோம். அது என்ன ஃபிஷ்ஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செனகல், மோனோ ஏஞ்சல், உள்ள ஒரு ப்ளக்கோ இருக்கும். ஃபுல்லாக இருக்க செனகல் தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. செனகல் இருக்குது, ஒரு மோனோ ஏஞ்சல் அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. அது அப்புறமா காட்டுறேன். இந்த செனகல் என் வீடியோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தெரியும். நல்லா க்ரோத் இருக்குது. ரொம்ப குட்டியாக சுண்டு ஒரு சைஸில் வாங்கிவிட்டேன். இப்போ நல்லா வளர்ந்துச்சு. ஆனால் இது ஸ்லோ க்ரோவிங் தான். செனகலை பொறுத்த வரைக்கும் இதுவே ஃபாஸ்ட் க்ரோவிங்.
இதில் வந்து ஒரு ப்ளக்கோ எங்கேயாவது இருக்கும். ஒரு ப்ளக்கோ, ஒரு 3 ஏஞ்சல், ஒரு சனகு, 3 பேர் இருக்காங்க. இப்போது லைட்டே இந்த டேங்க்கில் நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தேன். லைட் இல்லாமல் இப்போ லைட் வச்சு உங்களுக்கு காட்டுறதுக்காக லைட் வச்சதுனால அது இப்போ சோம்பேறியாக உட்காந்துருக்கு. நான்வெஜ் போட்டு 2 வாரம் ஆகுது. அதனால் இது கொஞ்சம் வெக்ஸாக தான் இருக்கும். நான்வெஜ் ஃபீட் பண்ணால் தலைவன் ஆக்டிவ் ஆகிடும். இப்போதைக்கு சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ மேலே சாப்பிடுதோ. மேலே வந்து சாப்பிடுது. ப்ளக்கோ பாருங்க எங்கே இருக்குன்னு. அவ்வளோதான் நம்ம டெட்ராபைட்ஸ் தான். தென் வேறு என்ன ஃபீட் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மீல் வார்ம்ஸ், ட்ரை மீல் வார்ம்ஸும் அரோவானா ஃபீட், ப்ரூரிச்சில் அரோவானாக்கு ஃபீட் பண்ணுறது. இது ஓப்பன் பண்ணாலே நான்வெஜ் ஸ்மெல் அடிக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீடு. அது நல்லா இது தெரியுது எனக்கு, எல்லாமே நல்லா சாப்பிடுது. ஸோ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். ட்ரை வார்ம்ஸ் கொஞ்சம், இந்த அரோவானா பெல்லட்ஸ் கொஞ்சம். இது பார்த்திங்கன்னா க்யூப் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஷார்க்கும் அரோவானாக்கும் போட்டுருவோம். ஆனால் ஷார்க் தான் நிறையா சாப்பிடும். அரோவானா வந்து பெல்லட்ஸ் எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணிடுச்சு. அரோவானாக்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து சிக்கன் லிவர், சிக்கன் வாங்கி போட்டு பழகிட்டேன். ஸோ அது அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு சாப்பிட்றதில்ல. இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கனால எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதனால் மேலே போய் எடுக்க மாட்டேங்குது. ஃபுட்டு போட்டுட்டேன். அரோவானா நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. ஷார்க்கு பார்த்துருச்சு. ஆக்சுவலாக நான் 3 ஷார்க்கும் ஒன்றா வாங்கி விட்டது தான். இதெல்லாம் எவ்வளோ பெருசாகிட்டு, இது மட்டும் குட்டியாகவே இருக்குது. ஷார்க்கு மட்டும் எடுக்கிறோம். அரோவானா சாப்பிடுமான்னு தெரியல. அது நான்வெஜ்ஜுக்கு தான் கேட்குது. அங்கே ஒருத்தர் சாப்பிட்டுட்டே இருக்கோம். ப்ளக்கோ ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக ப்ளக்கோ பற்றி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது பேர்ட் சாப்பிடும் சொல்லி. அப்போல்லாம் இல்லை, ஃபுட்டு தான் சாப்பிடும். அப்புறம் ஆல்கே எக்ஸ்ட்ராவாக சாப்பிடும். அவ்வளோதான் அதோட வேலை. ஷார்க் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. இதுங்க சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா அதை மட்டும் ஒரு கிளிப் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஆஸ்கார்ஸ்க்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். இதே ஃபீடு தான் இப்போ நம்ம என்ன போட்டோமோ அதே தான் ஆஸ்காருக்கும் போடுவோம். ஆஸ்கார் பேரட். நம்மக்கிட்ட ஒரு 4 ஆஸ்கார் இருக்குது. தென் ஒரே ஒரு பேரட் ஃபிஷ் இருக்குது. எல்லாம் ஃபீடுக்கு தான் ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் 4 ஆஸ்காருமே நான் ஒரே சைஸில் ஒன்றா வாங்கி விட்டது. ஆனால் இது 2 மட்டும் க்ரோத் ஆகிடுச்சு. மிச்சம் 2மே க்ரோத் ஆகலை. ஏன் யாருமே சாப்பிட மாட்டேறாங்கன்னு தெரியல. லைட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்துட்டு இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக போடுறதுனால எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சான்னு தெரியல. அங்கே எல்லாம் மேலே வராங்க. அரோவானா சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, சாப்பிடலை. மேலே மட்டும் வந்து மூந்து பார்த்துட்டு போயிட்டுச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போது பேரட்டுக்கு ஃபீட் பண்ணலாம். பேரட்டும் அப்படியே சாப்பிடாது, வீடுகளில் தெரியாது. என்கிட்ட பேரட் ஃபிஷ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு மோஸ்ட்டாக எந்த வீடியோலாம் அவ்வளோ போட்டிருக்க மாட்டேன். தரக்கார் பாருங்கள், இதில் ஒரே ஒரு பேரட் ஃபிஷ் மட்டும் இருக்குது. அண்ட் தென் இது வந்து எம்டியாக தான் இருக்குது. இதில் ஃபிஷ் விடுங்க, நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ
இன்னும் 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஃபீட் பண்ணணும். அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இல்லை 2 பேர், 2 பீட்டா இருக்குது. நான் அவங்க சேல் பண்ணுறதுக்காக வாங்கினேன், ஆனால் அந்த சேல் பண்ண அவங்க ஆள் வரல. ஸோ நம்மளே அதை வச்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு டேங்க் செட்டப் வேறு பண்ணணும். ஷார்க் சாப்பிட்டா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அந்த பீட்டாஸ்க்கு வந்து டயோட வாங்கணும். சரி, இதெல்லாம் ஃபீட் பண்ணுவோம். இந்த பல்லட்ஸ் அண்ட் ட்ரை வார்ம்ஸ் அப்பப்போ போடுவோம். இந்த பிராண்டு பல்லட்ஸ் வந்து இதில் கொட்டி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து 2 3 அவ்வளோதான். ஒரு 4 போட்டிருக்கேன், 4 பல்லட். அதுக்கும் அவ்வளோதான், கொஞ்சமாக போட்டு விட்டுருவோம். எவ்வளோ ஸ்டில்லாக ஒரே இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்மளால் சாப்பிடுவாங்கன்னு தெரிவிப்போம். என்ஜாய் கோல்ட் ஃபிஷ் மட்டும்தான் சாப்பிட்டதை பார்த்துருக்கீங்க. பாருங்க, டைகர் ரோட் சாப்பிட்டுருக்கு. பீட்டா ஃபுட்டு பார்த்துச்சான்னு தெரியல, வயிறு ஃபுல்லாக இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலாக இது ஹெல்த்தியாக தான் இருக்கும். லைட் செட்டை கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபீமேல் ஆமாம், இது ஃபீமேல் பீட்டா. ஸோ ஓகே, அதுங்க சாப்பிட்டோம். அப்புறமா நம்ம போய் அடுத்த ஒரு ஆளுக்கு ஃபீட் பண்ணிட்டு வந்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 குட்டி கப்பீஸ் இருக்குது. இது வந்து கப்பி பல்லட்ஸ், பேபி கப்பீஸ்க்கு போடுறது. பல்லட்ஸ் வந்து இப்படி தூள் தூளாக ஆக்கி வச்சுட்டா அப்படி போடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 இருக்குது. நான் கவுண்ட் பண்ணி பார்த்தப்போ இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. பல்லட்ஸ் போட்டுருவோம். சரி, அந்த தூளை போட்டுருவோம். இதுங்க சாப்பிட வரும். அது ஸ்ட்ரிங்க் ஆகி கீழே போகிறப்ப எல்லாம் சாப்பிடுவோம். குட்டிங்க இது வேலையாக சாப்பிட்றது தான். ஸோ இது தப்பு கிடையாது இவ்வளோ போடுறது. உங்களுக்கு இந்த வியூவில் தெரியாது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. நம்ம எல்லா ஃபிஷஸ்க்கும் ஃபீட் பண்ணியாச்சு. நம்ம உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் நான் இந்த ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி தெரியும். இது எல்லாமே பாருங்கள். என் கோல்ட் ஃபிஷ் கலெக்ஷன் ஒரு வீடியோ போடுறேன். இது என்னோடய ஃபேவரட்டாக மாறிடுச்சு. இந்த கோல்ட் ஃபிஷ் டைகர் ரெண்டா மேபி இதே கலர்லேயே ஃபுல்லாக இருந்தால் செம்மையாக இருக்கும். பட் இந்த குட்டி சைஸ்னால் பெருசாச்சுன்னா ஃபுல்லாக கோல்டாக மாறக்கூட சான்ஸ் இருக்குது. இதோட பட்டர்ஃப்ளை டெய்ல் பண்ணும். Okay guys, and thank you for watching.